ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். பட் இப்போ நம்ம நீங்க உங்களுடைய ஆசைகள் நடந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல என் பேரே டைட்டிலா இருக்கிறது இன்னும் ஸ்பெஷல். நான் சீரியல் உள்ள நுழையும் போது இது எதுவுமே எனக்கு தெரியாது. போகும்போது இவரை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றதோ, நம்ம கதிர் அப்படின்னு எங்கேயோ பார்த்துருக்கோங்கிறத தாண்டி தான் வீட்டு பையனா பார்க்கறதுங்கிறதெல்லாம் அது பெரிய பாக்கியம். எங்க அப்பா அதை சொல்லுவார். அதெல்லாம் யாரு வெளியே எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட நின்று பேசிட்டு போங்க, அதெல்லாம் வரோம் அப்படிம்பார். காரைக்குடி அந்த சைட்லாம் போனா நீங்க ஏன் வீட்டுக்கு வரல அளவுக்கு இருக்கும். இன்னும் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது இப்போ என் லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவன் சொல்றதை வச்சே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கிற லெவல்லே தான் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணுங்க. உலகத்தை பற்றி கவலையே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. நமக்கு இது மட்டும்தான் வேலை, இந்த வேலையை சரியாக